ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேர் வித்தியாசமாக இருக்க மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 3 பழமான தக்காளி, 1 கப் சின்ன வெங்காயத்தையும் மிக்சியில் குறப்பாக அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு ரொம்பவே மெயினானது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி கழுவுன தண்ணி தாங்க. இதில் செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம அரைச்ச மிக்சரை இந்த தண்ணியில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல்லாம் நிற்காமல். நீங்கள் வேணால் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்குங்க. இது ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி அடுப்பில் வேக வச்சுருங்க. வாழைக்காய் வேகிற வரை நல்லா கொதிக்கட்டும். இது வந்து புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் புளி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ஊற வச்சுருக்க புளி எல்லாத்தையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சக்கப்புறம் இந்த ரசத்தை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இப்போ மறுபடியும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கங்க. எவ்வளோ அளவு மல்லித்தலை சேர்க்குறமோ ரொம்பவே வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு சட்டியில் தேவையான எண்ணெய் விட்டு 3 துண்டு பட்டை, 1 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இதை அந்த ரசத்து கூட சேர்த்துடலாம். பார்க்கவே மேலாக ரெட் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தாலி குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த குழம்பு கூட இது 2 சேர்த்து சாதம் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.